உக்கிரபாண்டியனின் பிறப்பு படலம் 11. மலையத்துவஜனும் காஞ்சனமாலையும் 7 கடல் வாவியில் நீராடிவிட்டு விண்ணுலகம் சென்றதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சி அன்னை பாண்டிய நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செய்து வரும் சுந்தரேச பாண்டியனான தன் கணவனிடம், நமக்கு பிறகும் மதுராபுரியை நீதி வழுவாமல் ஆட்சி செய்ய நமக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இல்லறத்தின் தர்மம் என்னன்னு ஈசனுக்கு தெரியுமல்லவா? அவர் தாய்மை ஸ்தானத்தை இந்த உலக பெண்கள் அனுபவிப்பது போல மீனாட்சியும் அனுபவிக்க விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்டு தனது மகனான முருகப்பெருமானை அழைக்கிறாரு. முருகப்பெருமானும் மயில் மீது அமர்ந்து வேகமாக வந்து, தந்தையே, என்னை அழைத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஈசன் சொல்கிறாரு, அன்று ஒரு நாள் சூரபத்மனை அழிப்பதற்காக எனது நெற்றிக்கண்ணிலிருந்து உன்னை தோற்றுவித்தேன். இன்று பாண்டிய நாட்டின் வம்சத்தின் வாரிசான மீனாட்சியின் வயிற்றில் கருவாக உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. தந்தையின் கட்டளைக்கு இணங்க மீனாட்சி அன்னையின் வயிற்றில் கருவாக தங்கினார். 3 மாதம் கழித்து அன்னை மீனாட்சி கருவுற்ற விஷயம் ஈசனுக்கு தெரிய வந்தது. ஈசன் சுமதிங்கிற அமைச்சர்கிட்ட சொல்ல சுமதி ஊர் மக்கள் எல்லோருக்கும் தெரிவித்தாங்க. அப்போ மதுரை மக்கள் எல்லோருமே மகாராணி கருவுற்றதை தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் திருவிழாவாக நடத்தினாங்க. கர்ப்பமுற்ற பெண்ணுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் புளிப்பு சுவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய், புளி சாதம், பழரசம், குங்குமம் பூ போட்ட பால் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 3வது மாதம் பூச்சூட்டு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வேத விற்பனர்களை அழைத்து காலையும் மாலையும் இதிகாச புராணங்களையும் உபனிஷத்துகளையும் கதைகளையும் இறைவனின் திருநாமங்களையும் அவற்றின் பெருமை பற்றியும் கேட்கும்படி செஞ்சாங்க. மதுரை மக்கள் பூச்சூட்டு நடத்தினது போலவே வளைகாப்பையும் 7வது மாதத்தில் மிக சிறப்பாக செஞ்சாங்க. 5 வகை அன்னமும் 7 வகையான சுவையான பொருள்களையும் அப்புறம் இனிப்பு வகைகளையும் செய்து அன்னைக்கு கொழக்கட்டை, வடை இதெல்லாம் செய்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு திங்கட்கிழமை நிறைந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் எல்லா கிரகங்களும் நல்ல சுப வீட்டில் இருக்கக்கூடிய சுபயோக சுபதினத்தில் மீனாட்சி அன்னை அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாங்க. அந்த குழந்தையை பார்த்து சுந்தரேசர் பாண்டியர் மட்டுமல்ல, ஊர் மக்களே பூரித்து போனாங்க. பெண்களுக்கே உரியதான தாய்மை பேற்றை அடைந்த மீனாட்சியை சுந்தரேசர் கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சில நாட்கள் கழித்து குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடத்தினாங்க. இந்த விழாவிற்கு தாய் மாமனான பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கருட வாகனத்தில் வந்தாங்க. பிரம்மா அன்ன வாகனத்தில் சரஸ்வதி தேவியோடு வந்தாங்க. தேவலோகத்து பிரகஸ்பதி குழந்தையை ஆசீர்வதித்தார். அந்த குழந்தைக்கு உக்கிரபாண்டியன் அப்படின்னு பெயர் சூட்டினார்.